சார் தேமுதிக முடிவு எடுத்துட்டாங்களா இல்லையா? ஈஷா சிவராத்திரி விழாவில் பார்த்தோம், அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்கள், அதே போல பிரேமலதா அவர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஈஷாவில் இந்த கூட்டணியை பற்றி இது முடிவு எடுக்கப்பட்டதா சார்? பிரேமலதா சொல்றாங்க, நாங்க 2 கட்சியோட பேசல, ஒரு கட்சியோட தான் பேசிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. அந்த ஒரு கட்சி எது சார்? அந்த ஒரு கட்சி எதுன்னு சொல்ல மாட்டேன்றாங்க. ஓகே, ஃபைனலா இன்னும் கூட சஸ்பென்ஸ்லேயே வச்சிருக்காங்க. இந்த சஸ்பென்ஸ் கில்லிங் ஆனால் ரொம்ப கில்லிங்காக இருக்குது. ஏன்னா அவங்க கட்சிக்காரர் தலைப்பிச்சுக்கிறான் என்னன்னு. இவங்களுக்கு என்னென்னா, திமுக பக்கம் போனீங்கன்னா மத்திய ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற எண்ணம் கம்ப்ளீட்டாக துவைக்கப்படும். ஓகே, ராஜ்யசபாவும் ஸ்டாலின் தரமாட்டேன்னு சொல்லிட்டார். கிளீனாக சொல்லிட்டார். சீட்டு கொடுக்குற 6 7 கொடுக்குற வாங்கிக்கோங்க, ஜெயிக்க வச்சு காட்டுறோம், செலவு நாங்கள் பார்த்துக்கிறோம், ஆனால் ராஜ்யசபா சீட்டு கிடையாதுன்னு சொல்லிட்டார். ஓகே, இங்கே ராஜ்யசபா கொடுக்கறதுக்கு ரெண்டு மனநிலையில் இருக்காங்க. என்டிஏ கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சுதீஷ்க்கு இல்லைன்னா என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ மோடியோட ஆட்சி அதிகமாக செய்யுமான்னா அதிக லாபம் கொடுக்கக்கூடிய இடம் என்டிஏ தான். திமுக அவங்களுக்கு வெறும் எம்எல்ஏ மட்டும்தான் கொடுப்பாங்க. இங்கே அப்படி இல்லை. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போது என்டிஏவோட போனால் ராஜ்யசபா சீட் உண்டு. அவங்க கொள்கையே ராஜ்யசபா மட்டும்தான், வேறு எதுவுமே அவங்களுக்கு என்ன இல்லை ராஜ்யசபா. ஆனால் என்னென்னா இப்போ என்னென்னா செலவு தான். இப்போது செலவுக்கு பணம் தான் இப்போ ரெண்டு பக்கமும் யார் அதிகமாக கொடுக்குறாங்கன்னு பார்க்குறாங்க. ஓகே, திமுக செலவுக்கு பணம் கொடுக்குறதா இல்லை, நாங்கள் செலவை பார்த்துக்கிறோங்கிறது. இந்தியாவில் செலவுக்கு பணத்தை கேட்குறாங்க, கொடுத்ததுன்னா இந்தியா பக்கம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படின்னா இப்போ வரைக்கும் முடிவு எடுக்கலையா சார் திமுகவா? இப்போ வரைக்கும் முடிவு எடுக்கலை. அவங்க என்டிஏ பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ராஜ்யசபா சீட்டு கொடுக்கறதுக்கு என்டிஏ ஓரளவுக்கு ஒத்துக்குச்சுன்னா, இப்போ ஆல்ரெடி என்டிஏவில் பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரனுக்கு ராஜ்யசபா கொடுக்கணும், அன்புமணிக்கு ராஜ்யசபா கொடுக்கணும், ஜிகே வாசனுக்கு ராஜ்யசபா கொடுக்கணும். எவ்வளோ ராஜ்யசபா கொடுக்க போகிறாங்களோ தெரியல. ஓகே, 4 ராஜ்யசபா சீட்டு எதிர்கட்சிக்காரன் கொடுத்தீங்கன்னா, அப்போ கட்சியில் இருக்கிற பிஜேபி இருக்கிற கட்சிக்காரன் எனக்கு ராஜ்யசபா கேட்க மாட்டானா? மற்ற கட்சிக்காரெல்லாம் கொடுக்குறீங்க, எங்களை விட்டீங்களேன்னு கேட்டாங்க. இப்போ முக்கியமான தலைவர்களாக இருக்காங்க தமிழ்நாட்டில் பிஜேபியில், அவங்களுக்கு ராஜ்யசபா கொடுக்கலாம் என்ன அர்த்தம்? அவங்க மனது வருத்தப்படுவாங்க. ஸோ இது எங்கே போய் முடியும்னு தெரியல. ஆனால் பிரேமலதா கரை சேர்றது என்டிஏவோட தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன்.